நிதிநிலை அறிக்கையில் புதிய கட்டண உயர்வுகள் ஏதும் எங்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஏக்கத்தோடு காத்து கிடக்கிறார்கள். தற்போது அரசு அறிவித்திருப்பது விவசாயிகள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. கீழ்வளூர் தொகுதி மக்களினுடைய ஒரு நீண்ட கால கோரிக்கை, கீழ்வளூர் ரயில் நிலையம் அருகில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். மாண்பு உறுப்பினர் லதா அவர்கள் 2026-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தை துவங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னை வேட்பாளராக தேர்வு செய்ததற்கும் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்திட்ட கீழ்வளூர் தொகுதி மக்களுக்கும், எனது வெற்றிக்காக உழைத்த தோழமை கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் என அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையில் மக்கள் நலனுக்கான அறிவிப்புகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் அரசு தனியார் கூட்டுவினை என்ற அடிப்படையில் நவீன தாராளமய கொள்கைகளை அமலாக்கும் வகையில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்பதையும் இந்நவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிதிநிலை அறிக்கையில் புதிய கட்டண உயர்வுகள் ஏதும் முன்வரவில்லை என்பது ஒரு நல்ல அம்சமாக பார்க்கின்றேன். அண்ணன் சீர் 8 கிராம் தங்கம் பட்டுப்புடவை, மாமன் சீர் 1 கிராம் தங்க மோதிரம், மூத்த குடிமக்களுக்கு 10 நடமாடும் சிகிச்சை மையங்கள், மூத்த குடிமக்கள் இல்லங்கள், 5 மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள், திருநர்களுக்கான அறிவிப்பு போன்றவை வரவேற்கத்தக்கவை. ஆனால் மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த தேர்தல் வாக்குறுதிகள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறாதது பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை 2500, மகளிருக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயண திட்டம், வருடத்திற்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர் போன்றவைகள் எதுவும் இடம்பெறவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு திறக்கப்படவில்லை. சம்பா சாகுபடிக்காவது தண்ணீர் திறக்கப்படுமா என்று எங்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஏக்கத்தோடு காத்து கிடக்கிறார்கள். அதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறுவை சாகுபடி பொய்த்துள்ளதால் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 15,000 நிவாரணமும், விவசாய தொழிலாளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு 10,000 நிவாரணமும் வழங்கிட வேண்டும் என்று அவையில் கேட்டுக்கொள்கிறேன். 100 நாள் வேலை திட்டத்திற்கு குறைவான நிதியே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் பிபிஜி ராம்ஜி திட்டத்தை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த மாட்டோம் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிடவும், முந்தைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தையே தொடர்வதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதோடு தினக்கூலியாக ரூபாய் 700 உயர்த்தி தரவும், 200 நாட்கள் வேலையை உறுதி செய்திடவும் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு உதவித்தொகையாக 3000 வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அறிவிப்பு இடம்பெறவில்லை என்பதையும் அவையில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் வாக்குறுதியில் கூறியுள்ளபடி 5 ஏக்கர் வரை கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழு கடனையும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 5 ஏக்கருக்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்படும் என கூறியுள்ளீர்கள். தற்போது அரசு அறிவித்திருப்பது விவசாயிகள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. ஆங்காங்கே விவசாயிகள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் வாக்குறுதியின்படி முழு கடனையும் விவசாயிகளினுடைய கூட்டுறவு கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் நதிகள் சுற்றளவு ஊக்குவிக்கும் வகையில் 3 முக்கிய நதிகள் காவிரி நதியில்
ஒகேனக்கல் முதல் திருவரங்கம் வரையிலும், வைகை நதியில் மதுரையும் மற்றும் தாமிரபரணி நதியில் பாபநாசம் முதல் திருநெல்வேலி வரையிலும் நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. நதிகள் இணைப்பு திட்டம் சம்பந்தமாக கூறியிருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் தாமதமாக நடைபெற்றது என்றும் அறிக்கையில் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் பட்ஜெட்டு குறைவாக நிதி அனுப்புவதும் பிறகு தடைப்படுவதுமாக உள்ளது. நதிகள் இணைப்பு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றால் 150 கோடி நிதி என்பது போதாது, கூடுதலான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இவ்வவையில் கேட்டுக்கொள்கிறேன். காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்படும் என கூறியுள்ளீர்கள். தடுப்பணைக்கு பதிலாக கதவணைகள் கட்டுவதே சிறந்ததாக இருக்கும், அதே போக்குவரத்திற்கும் உதவிகரமாக இருக்கும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அப்படியே செய்ய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். புதிய வீட்டு வசதி திட்டத்தின் காங்கிரீட் வீடுகள் கட்டுவதற்காக வீடு ஒன்றிற்கு தொகை 3.10 லட்சம் ரூபாயாக இருந்ததை தற்போது 5 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு ஆண்டிற்கு அதே போல 70,000 வீடுகள் கட்டுவதையும் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் 5 லட்சம் என்பது போதுமானதா அல்ல. இன்றைக்கு விற்கக்கூடிய விலைவாசியில் ஒரு குடும்பம் சிறந்த முறையில் வசிக்கும் அளவுக்கு கட்ட வேண்டும் என்று சொன்னால் ரூபாய் 10 லட்சம் இருந்தால்தான் முடியும். ஆகவே ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மண்ணின் மகள் திட்டம் கூறியிருக்கிறீர்கள், நல்ல அம்சம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி பெண் விவசாய தொழிலாளர்களுக்கு நவீன தொழில்நுட்ப பயிற்சி அளிப்பது மற்றும் மண்ணின் மகளாக மாற்ற முடியுமா? அதுவே அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதோடு நிலமும் கொடுத்தால்தான் நில உரிமையாளர்களாக மாற்ற முடியும், மண்ணின் மகளாக திகழ முடியும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கோவை மாவட்டத்தை தொடர்ந்து சேலம் நகராட்சியிலும் குடிநீர் விநியோகத்தை தனியார் நிறுவனமான சூயஸ் நிறுவனத்திற்கு அரசு ஒப்பந்தம் அளித்துள்ளது. இந்த தனியார்மயமாக்கலால் பொதுமக்கள் கடுமையான கட்டண உயர்வுகளை எதிர்கொள்ளக்கூடும். இதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் குடிநீர் விநியோகத்தை அரசே வழங்கிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். சர்வதேச தரத்திற்கு மாமல்லபுரத்தை முழுமையாக மேம்படுத்துவது கூறியிருக்கிறீர்கள், நல்ல அம்சம். அதே போன்று கன்னியாகுமரியும் சர்வதேச அளவில் சுற்றுலா தலமாக திகழ்கிறது. இதனை கவனத்தில் கொண்டு கன்னியாகுமரியும் சர்வதேச அளவிற்கு சுற்றுலா தலமாக மேம்படுத்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். புதிய கல்விக் கொள்கை வரவேற்கக்கூடியதுதான். அதே நேரத்தில் தொழிலாளர் கொள்கையையும் சொல்லி இருக்க வேண்டும். தொழிலாளர்கள் நலன்கள், தொழிற்சாலை உரிமைகள், தொழிற்சங்கங்கள் உரிமைகள், கூட்டுப்பேர உரிமைகள் பாதுகாத்திட வேண்டும். அனைத்து தொழிற்சங்கங்களின் கருத்துக்களை அறிந்து வெளிப்படையாக தொழிலாளர் கொள்கையை உருவாக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய பாஜக அரசு தொழிலாளர் விரோதமான சட்டத்தை அறிமுகப்படுத்திய 4 தொகுப்பு சட்டங்களை தமிழ்நாட்டில் அமலாக்க வேண்டாம் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். தொழிலாளர்களுக்கு குறைஞ்சபட்ச ஊதியம் ரூபாய் 26,000 என்பதை தீர்மானிப்பது தமிழ்நாட்டின் ஜிடிபி பட்ஜெட்டில் குறிப்பிட்டுள்ள $1.5 டிரில்லியன் என்பதை அடைவதற்கு உதவியாக இருக்கும் என்பதை இந்நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பிபிபி முறையில் அரசு மாணவர்கள் விடுதிகள் கட்டப்படுமானால் அது அரசு லாபம் சம்பாதிக்க உதவுமே தவிர ஏழை எளிய மக்களின் நலன்களை பாதுகாக்க உதவாது. எனவே அரசே விடுதிகளை கட்ட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் முதற்கட்டமாக சென்னையிலும் தொழிற்சாலையிலும் அமல்படுத்தப்படும் என நிதிநிலை அறிக்கையில் கூறியிருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் பொருத்தும் திட்டம் தனியார் லாப கொள்ளைக்கே வகிக்குமே தவிர, அதே போல ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பம் முதலே எதிர்த்து போராடி வருகிறது. நாடு முழுவதும் எதிர்ப்பு போராட்டங்கள் எழுந்து இத்திட்டம் கைவிடப்பட்டு வருகிறது. பொதுமக்களையும் மின்சார வாரிய ஊழியர்களையும் கடுமையாக பாதிக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தமிழக அரசு முற்றிலும் கைவிடப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதே போன்று நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் 100 நாட்கள் பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக திட்டமும்
மிகவும் வரவேற்கக்கூடிய விஷயமாக பார்க்கிறோம். அதே போல ஆடு வளர்ப்பு திட்டம் காப்பீட்டு என்பது ஒரு நீண்ட கால கோரிக்கை, வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அரசு துறைகளில் சுமார் 3.5 லட்சத்திற்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. அதனை நிரப்புவதற்கு எந்தவிதமான அறிவிப்பும் அறிக்கையில் இடம்பெறவில்லை. தமிழகத்தில் வேலை கேட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 1 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்கள் பதிவு செய்து காத்திருக்கின்றனர். அவர்களுக்கு வேலைவாய்ப்பு குறித்து எவ்விதமான உத்தரவாதமான அறிவிப்பும், வேலையில்லா நிவாரணத் தொகை ரூபாய் 4000 வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் இடம்பெறாதது இளைஞர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே போன்று சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசா திட்ட பணியாளர்கள் பணி நிரந்தர கோரிக்கையில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் 20 வருடங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ரூபாய் 15 லட்சம் ஓய்வூதியம். இந்த அறிக்கையில் அறிவிப்பு எதுவும் இல்லை. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் இந்த அறிக்கையில் எதுவும் இல்லை. அதே போன்று ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சிறப்பாசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், மின்சார ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள அகவலைப்படி வழங்காதது, டெங்கு கொசு ஒழிப்பு ஊழியர்கள் உள்ளிட்ட கோரிக்கைகள் எதுவும் அறிவிப்பில் இல்லாதது ஏமாற்றத்தை அளிக்கிறது. அரசு பணிகளில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நியமனங்கள், தற்போது பணியாளர்கள், தற்காலிக பணியாளர்கள், தொகுப்பூதிய ஊழியர்கள் 5 வருடம் பணி அனுபவம் பெற்றால் அவர்கள் பணி நிரந்தர செய்யப்படுவார்கள் என்ற அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்பது பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சிறந்த தேவையை செய்து வருகிறது. தற்போது மின்சார பேருந்து வாங்குவது குறித்து அறிவிப்புகள் வந்துள்ளது, வரவேற்கக்கூடிய விஷயம். மாசு கட்டுப்பாடு, சுற்றுச்சூழல் மற்றும் தேவைகளை பாதுகாக்கும். அதே நேரத்தில் புதிதாக வாங்கும் மின்சார பேருந்துகளை, ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேருந்துகளை தனியார் வசம் ஒப்படைத்து பராமரிப்பது, ஊழியர் பணி நியமனம் செய்வது ஆகிய நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். அரசே இந்த பணிகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். போக்குவரத்து துறையில் வாரிசு பணிக்காக கிட்டத்தட்ட 25 வருடங்களாக காத்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என அரசு உத்தரவிட வேண்டும் என அரசை கேட்டுக்கொள்கிறேன். பிரிட்டிஷ் காலனியே இந்தியாவின் ஆட்சி முறையில் எச்சமாக தொடரும் ஆளுநர் பதவியை ரத்து செய்ய இந்த அரசு வலியுறுத்தும் என்றும், பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்தை மாநில அரசே கொள்வது சம்பந்தமாகவும் பட்ஜெட் உரையில் எதுவும் இல்லாதது ஏமாற்றத்தை அளிக்கிறது. அதேபோல் தமிழக மீனவர்களின் மீன்பிடி உரிமையை பாதுகாப்பதற்காக திட்டங்கள் எதுவும் உரையில் இல்லை. தாவேகா தேர்தல் வாக்குறுதியின்படி மீன்பிடி தடை காலங்களில் நிவாரண நிதியாக ரூபாய் 25,000 வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இல்லாததால் மீனவர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய முதல் பேச்சு, அதனால இன்னும் ஒரு 2-3 நிமிடங்கள் எனக்கு வாய்ப்பளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். 10 மையங்களில் ஒலிம்பிக் மையத்தை துவங்குவது வரவேற்கத்தக்க கூடிய விஷயம். தமிழகத்தில் இந்த விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்க வகையில் அமையும் என்பதை இந்நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மருத்துவம், பொறியியல் படிப்புகள் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை இந்து அறநிலைத்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகள் உள்ளிட்ட அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும். பள்ளி கல்வித்துறையோடு இணைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு ஊர் காவல் படையில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு தற்போது 5 நாட்கள் மட்டுமே பணி வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு பணி நாட்களை கூடுதலாக்கிடவும் ஊதியத்தை உயர்த்தி தரவும் வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நெல்லுக்கும் கரும்புக்கும் ஊக்கத்தொகை அளித்து உயர்த்தியுள்ளதை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் சன்னரகத்திற்கும் பொது ரகத்திற்குமான ஊக்கத்தொகையினை பெரிதும் வித்தியாசம் உள்ளது. டெல்டா மாவட்ட விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு பொது ரக நெல்லுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கொள்முதல் செய்யப்படும் நெல்களுக்கு பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை உருவாக்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் நம்மாழ்வார் பெயரில்
இயற்கை வேளாண்மை கல்லூரி, சிறுதானிய உற்பத்தி மற்றும் கொள்முதல் ஊக்கப்படுத்தும் அறிவிப்பு, வாழை, மஞ்சள், வெங்காயம், தக்காளி, மா விளைபொருட்களுக்கு குளிர்பதன கிடங்குகள், 10,000 விவசாயிகளுக்கு சூரிய ஒளியால் இயங்கும் பம்பு செட்டுகள் போன்றவை வரவேற்கத்தக்கவை. இருப்பினும் விவசாயத்தில் இயந்திரமயம் என்பதற்கு கூடுதல் அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது விவசாயத்திற்கு முழுமையாக நம்பியிருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் கேட்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் காத்து கிடக்கின்றனர். விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்கு குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை. இது விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளது. நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் முழுவதும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனது தொகுதி கீழ்வள்ளூர் தொகுதியிலும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். சுனாமிக்கு பிறகு நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டு உப்பு தண்ணீராக மாறிவிட்டது. இதனால் கொள்ளிடம் ஆற்றின் நீரையே நம்பி பொதுமக்கள் உள்ளனர். ஜல்ஜீவன் திட்டமும் முழுமையாக அமல்படுத்தவில்லை. இதனால் பொதுமக்கள் 20 நாட்கள், 50 நாட்கள், 100 நாட்கள் வரை கூட ஒரு நாள் கூட தண்ணி விநியோகம் இல்லாத நாட்களும் இருக்கத்தான் செய்கிறது. இதனால் பெரிதும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது இதனால் பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 கிலோமீட்டர் வரை சென்று தண்ணி எடுக்கக்கூடிய ஒரு அவல நிலை என்பது என்னுடைய தொகுதியிலும் இருக்குது என்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எனது தொகுதி உள்ளிட்ட குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கீழ்வள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடலோர பகுதியான திருப்பூண்டி முதல் காரப்பிடாகை வரை பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் கொண்ட ஒரு அலம் உள்ளது. அந்த அலத்தின் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் நீர் ஆதாரத்தை பெருக்கவும் 10,000 கோடி நன்னீர் சேமிப்பு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டது. நிதி பல்வேறு காரணங்களால் அரசுக்கு திருப்ப அனுப்பப்பட்டது. தற்போது ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு நீர் ஆதாரத்தை பெருக்குவது நன்னீர் சேமிப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் குடிநீர் திட்டத்திற்கும் விவசாயத்திற்கும் ஆதாரமாக உள்ள பிரதராமபுரம் பெரிய ஏரி, ராஜமவுடி ஏரி, காமேஸ்வரம் திருப்பூண்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கீரனேர் ஏரி, சோழவித்யாபுரம் ஏரி ஆகிய ஏரிகளை புறணமித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இறுதியாக என்னுடைய கீழ்வள்ளூர் தொகுதியில் வேளாங்கண்ணி வேளாண்மை கல்லூரி, அரசு வேளாண்மை கல்லூரி 2021ஆம் ஆண்டு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதற்கான நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு 2025ஆம் ஆண்டு நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டும் உள்ளது. 2025ஆம் ஆண்டிலிருந்து 5 பேட்ச் மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அவர்கள் இக்கல்லூரியிலேயே தொடர்ந்து படிக்க இயலாமல் திருச்சி, திருநெல்வேலி கல்லூரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பயின்று வருகின்றனர். எனவே இக்கல்லூரிக்கு நிரந்தர கட்டிடம் கட்டித்தர வேண்டும், இந்த ஆண்டிலேயே நிதியை ஒதுக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கீழ்வள்ளூர் தொகுதி மக்களினுடைய ஒரு நீண்ட கால கோரிக்கை, கீழ்வள்ளூர் ரயில் நிலையம் அருகில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். எனவே ரயில்வே கேட் போட்டவுடன் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட செல்ல முடியாத நிலை. எனவே இங்கு மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் எனும் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று உலக பிரசித்தி பெற்ற முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் வேளாங்கண்ணியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்களை தவிர்த்திட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பணிகளை துவங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அங்குள்ள அலையாத்தி காடுகளில் தீம் பார்க், படகு சவாரி அமைத்து தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். நாகை மாவட்டம் வடக்கு பொய்கநல்லூர் முதல் வேதாரண்யம் வரை கடலோர விவசாயிகள் அதிக அளவில் மா மற்றும் காய்கறி, தக்காளி போன்ற பொருட்கள் விவசாயம் செய்கின்றனர். அவர்களுக்கு உரிய நேரத்தில் போதுமான விலை கிடைத்தாலும் விளைவீழ்ச்சிகள் ஏற்பட்டாலும் அந்த பொருட்களை சேமித்து வைத்து விற்பனை செய்ய கடலோர மைய பகுதிகளில் குளிர்பதன கிடங்குகள் அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திருக்கொலை வட்டத்துக்குள் ஏதாவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் வேளாங்கண்ணியிலிருந்தோ அல்லது நாகப்பட்டினத்தில் இருந்துதான்
தீயணைப்பு வண்டி வரும் நிலை உள்ளது. விபத்து ஏற்படும் போது தீயணைப்பு வண்டி வருவதற்குள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகி விடுகின்றன. எனவே திருக்குளையில் தீயணைப்பு நிலையம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களிடம்